guys, welcome back to my channel. சாரிங்க இது நம்ம சேனல். ஸோ இந்த vlogல எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து சைனா பஜார் அப்படின்னு டவுன் ஹாலில் ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். இது வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு மினி சைனான்னு கூட சொல்லலாங்க. எல்லா வகையான எலக்ட்ரானிக் கேஜெட் ஆக்சரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ ரொம்ப ஒரு சீப்பான ஒரு ரேட்டில் வாங்கிக்கலாம். எல்லாமே மேட் இன் சைனா. ஸோ இங்கே என்ன மாதிரி ரேட்லலாம் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து சைனா பஜார்னு. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ என்னென்ன கேஜெட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைனா பஜாருக்கு உள்ளே இருக்கிறோம். ஸோ இங்கே ஒரு 24 ஷாப்ஸ் இருக்குது. அதாவது நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைனா மேக்கிங்கில் நிறையா ப்ராடக்ட் கேஜெட்ஸ்லாம் வெளியே வாங்கியிருப்போம். பட் ஆனால் இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு சைனா பஜாருங்கும் போது இங்கே சைனாவில் மேக் பண்ணக்கூடிய நிறைய கேஜெட்ஸ் ப்ராடக்ட், மொபைல் ஆக்சரிஸு, நிறையா ஹெட்செட்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அதாவது மற்ற இடத்துல வாங்குறதுக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கண்டிப்பாக ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 24 ஷாப் இருக்குது. நிறைய மொபைல் கேஜெட் ஆக்சரிஸ் நிறைய இப்போ வெளியில் நம்ம வாங்குறதுக்கு இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு அண்ணாட்ட வந்து ஷாப்பில் என்னென்ன இருக்குது, ஒரு சின்ன சின்ன கேஜெட்ஸ்லாம் நான் வந்து வாங்க வந்திருக்கிறேன். ஸோ கேஜெட்ஸ்லாம் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கலாம். அண்ணா ஹாய், எனக்கு இது எவ்வளோ வருது இந்த ஹெட்செட்லாம்? இந்த மாதிரி கேபிள் ஐட்டங்களா? கேபிள் ஐட்டில் 100 rupees வரும். அண்ணா அந்த ஹெட்செட் எவ்வளோண்ணா வருது? இந்த ஹெட்செட் 150 வரும். 150. இந்த யூஎஸ்பி கேபிள்லாம் 100 rupees வரும். 100 rupeesா? இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupeesக்கு நம்ம வாங்கிக்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு எடுத்துட்டோம்னா 50, 100, 200 இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். ஆனால் அந்த மொபைல் லென்ஸ் எடுக்கிறீங்களா? ஓகே, அந்த மொபைல் லென்ஸை கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் லென்ஸு. ஸோ நீங்கள் இது ஜஸ்ட்டு எவ்வளோ? 100 rupees இந்த மொபைல் லென்ஸு. ஸோ ஒர்த்து தான். நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது இது ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ சைனா பஜாருக்கு வந்தீங்கன்னா 100 rupeesக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது டிக்டாக் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா டிக்டாக் வீடியோலாம் மேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை மொபைல் கேமராவில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிளர்ரான ஒரு எஃபெக்டில் வரும். ஃபோட்டோஸ் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் எஃபெக்டில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அது பார்த்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எடுக்கணும், மற்றபடி நல்லாயிருக்கும். இது ஹெட்செட்டில் எவ்வளோ வந்துருக்கு? ஹெட்செட் 50 rupeesலேருந்து இருக்குது. ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா 50 rupeesலேருந்தே இருக்குது. யூஎஸ்பி கேபிளும் பார்த்தீங்கன்னா 50 rupeesலேருந்து இருக்குது. அண்டு உங்களுக்கு தேவையான ஓடிஜி ஹெட்செட்டு நிறைய இருக்குது. அண்டு வேறு ஏதாவது அந்த மவுஸில் எவ்வளோண்ணா? மவுஸில் 100 rupees தான். மவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்து 100 rupeesலேருந்து இருக்குது. ஸோ நிறைய கேஜெட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கேஜெட்ஸ் இருக்குது. நம்ம வந்தாலே நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். சார்ஜரு நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு தேவையான எல்லா ஆக்சரிஸுமே இருக்குது. நீங்கள் சைனா பஜாருக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு மினி சைனாக்குள்ளே உள்ளே வந்துட்டு போன மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆக்சரிஸ்லாம் வந்து நிறையா வாங்கிட்டு போகலாம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ரிமோட்டு நீங்கள் வந்து ஹாய் அண்ணா, இது என்னண்ணா ஒரு ரிமோட் மட்டும் வந்து உங்கள் ஷாப்பில் வச்சுருக்கீங்க? நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ரிமோட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் செட்டப் பாக்ஸ் ரிமோட்டு, கலைஞர் டிவி. ஆமாம், சைனா பஜாரில் இறங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் ஷாப்பு, அடுத்து வந்து கண்ணாடி, ஸ்பெக்ஸு அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ச்சு. நீங்கள் இந்த காமிங்க, இதெல்லாம் ஃபுல்லு வாட்ச் கடை. இது வந்து ஃபுல்லு வாட்ச். அப்புறம் வந்து நம்ம கடையிலலாம் ரிமோட்டு, அப்புறம் லைட்டிங்ஸு எல்லாம் நிறைய ஐட்டம் இருக்குது. ஒரு மால் மாதிரி. ஸ்டார்டிங்லேருந்து வந்தோம்னா மொபைல் ஆக்சரிஸு மொத்தம் 24 கடை இருக்குது. மேலேயும் இருக்குது. இங்கே மேலே சாடி கடை அந்த மாதிரி ஒரு சின்ன மினி மால் மாதிரி. இது வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒப்பன்கார ஸ்ட்ரீட்டு, சரவணா செல்வரத்னம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு சைனா பஜார். தேங்க்யூ. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸ்லாம் இருக்குது. நமக்கு தேவையான வாட்ச்லாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இங்கே சைனா பஜாரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்குது. ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு ஆக்சரிஸ் இருக்குது. ஒரு ஷாப்பில் மொபைல் ஆக்சரிஸ், ஒவ்வொரு ஷாப்பில் வந்து லைட்ஸ், ரிமோட்டு, இப்போ இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கவர்ஸு அண்டு டாய்ஸ். குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறையா பொம்மைங்க அந்த மாதிரி டாய்ஸு நிறையா பார்த்தீங்கன்னா ட்ரோன் அந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய கேஜெட் நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சின்ன சைனாவுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. மற்ற இடத்துல இருக்க ரேட்டுக்கும் இந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரீசனபிளான ஒரு ரேட்டில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் சிட்டியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம்.
இந்த சைனா பஜாரோடைய லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு கோயம்புத்தூரில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா சைனா பஜார் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் கேஜெட்ஸை வந்து பை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.